ஹனுமானை பெற்றெடுப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் அஞ்சனாதேவி இந்த மலையிலிருந்து தான் தபஸ் பண்ணினால். கேசரின்னு ஹனுமானுடைய தாப்பனார்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஹனுமானுடைய தாய் வழி தாத்தாவுக்கும் கேசரின்னு தான் பேர். கேசரி தான் பகவானிடத்தில் பிரார்த்தித்து எனக்கு மிகச்சிறந்த பிள்ளை வேணும்னு கேட்டாள். வாயு பகவான் அனுகிரகித்தார். உனக்கு அப்படி பிறக்கிறத விட உனக்கு ஒரு பெண்ணு பிறப்பள், அந்த பெண்ணுக்கு என் அனுகிரகத்தால் ஒரு புத்திரன் பிறப்பான், உன் பெண்ணை போய் இந்த மலையில தபஸ் பண்ண சொல்லுன்னு அனுப்பிச்சார். அவ பல்லாயிரம் ஆண்டுகள் தபஸ் புரிந்தாள். அப்ப வாயு பகவான் அருகிலே வந்து ஒரு நாளும் ஒரு புஷ்பத்தை கொடுத்து அவளை அனுகிரகித்து அதன் மூலமாக ஹனுமார் பிறந்தார். இப்போ ரெண்டாவது கதையிலையும் புஷ்ப சம்பந்தம் பார்த்தீங்களா? முதல் கரையில் ரிஷபாசுரன் சமர்ப்பிக்கச்சேவும் தன் தலையும் ஒரு புஷ்பத்தையும் சேர்த்தே தான் சமர்ப்பிச்சான். அடுத்த யுகத்தினுடைய அஞ்சனாதேவியினுடைய கதையில பார்த்தாலும் வாயு பகவான் ஒரு புஷ்பத்தை கொடுத்து தான் அனுகிரகிக்கிறார். அஞ்சனாதேவி அனுகிரகம் பெற்றாள். வாயு குமாரனாக ஹனுமானும் வந்து பிறந்தார். அவர் ஆகாசத்தில் தாவினார். சூரியனை பழமா நினைச்சின்னு பிடிக்கிறதுக்கு போனார். ஆனால் இந்திரனுடைய கையால் அடிபட்டார், கீழே விழுந்துட்டார். வாயு பகவானுக்கு கோபம் வந்தது, மூச்சை இழுத்து பிடிச்சுன்னுட்டார். லோகத்தில் பிராணவாயுவே இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் பிரம்மாவிடத்தில் பிரார்த்திக்க அவர் வந்து ஹனுமானுக்கு நிறைய வரங்கள் கொடுக்கிறார். உனக்கு சுலபமாக பிரம்மஜானம் ஏற்படட்டும், பிரம்ம தரிசனம் ஏற்படட்டும், எல்லா சாஸ்திரங்களும் புரிந்து போகட்டும், வரிசையாக வரம் கொடுத்திருந்தவர் கடைசியாக கொடுத்தார். உங்கள் தாயார் தபஸ் பண்ணித்தானே உன்னை இந்த இடத்துல பெற்றாள், இனி இந்த மலைப்பிரதேசம் முழுக்க உன்னுடைய தாயின் பெயராலே அஞ்சனாத்ரி என்று அழைக்கப்படட்டும் என்று பிரம்மா கொடுத்த வரம். அதனால தான் ரெண்டாவது யுகம் முழுக்க அந்த ஊருக்கு அஞ்சனாத்ரிங்கிற பெயர் ஏற்பட்டது. இது திரேதாயுகத்தினுடைய சரித்திரம். அடுத்தது துவாபர யுகத்திலே பார்த்தால் அதற்கு சேஷாச்சலம்ங்கிற பெயர். சேஷங்கிறது ஆதிசேஷனைத்தான் சேஷன்னு சொல்லுவோம். திருவனந்தாழ்வான்னு கொண்டாடுகிறோமே. கைங்கரியங்கிறதுக்கு விரலை விட்டு எண்ணுன்னு சொன்னால் முதல்ல ஆதிசேஷன்னு தான் பேரே எடுப்பார்கள். மிகச்சிறந்த கவி யார்? அதனால காளிதாசன்னு விரல் விடுவாளாம். ரெண்டாவது விரலுக்கு ஆள் இல்லாத போடுமோ இல்லையோ, அதனால் இந்த நம்ம மோதிர விரலுங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அனாமிகான்னு பேர். பேரே இல்லாத விரல். பேர் இருக்காதா, விரல் இருக்கேன்னா. ரெண்டாவது கவிஞன் விரல் விடுறதுக்கு ஆள் இல்லையேன்னா யார் சிறந்த கவிஞன்னு சொன்னால் காளிதாசன் விரல் விடுறா. ரெண்டாவது கவி அவனுக்கு சமமாக இருந்தான்னா ரெண்டாவது ஒருத்தன் பேரை சொல்லி என்ன, பேரே இல்லாமல் போய் இந்த விரலுக்கு வருத்தமாக போச்சு. கடைசியில் ரெண்டாவது கவி இல்லாதனால நமக்கு பேர் கொடுத்துனா இந்த விரலுக்கு அனாமிகான்னு பேர் வந்ததான். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த கவிஞனாக காளிதாசன் இருந்தான். இப்போ நான் ரெண்டாவதுன்னு விரல் விட வேண்டும் என்னால் கைங்கரியம், பெருமானுக்கு 6 கைங்கரியம் பண்ணுவார்கள். ஆதிசேஷன் ரெண்டாவது, அவருக்கு தகுந்த கைங்கரியம் 6 பண்ணுறா. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம். பெருமான் சென்றால் அவனுக்கு குடையாக பிடிக்கிறான், இருந்தால் திருவடி பாதுகையாக இருக்கிறான். சயனிச்சு நுட்டார்னா புல்கு மணையாம், பூம் பட்டாம், மணி விளக்காம், திருமார்க்கு அரவு. அவர் தான் புல்கி கொள்கிற அணை. அவர் அணைச்சிக்கணும்னா அணையா இருக்கார், அமர்ந்துக்கணும்னா ஆசனமா இருக்கார், நின்றுக்கணும்னா பாதுகையா பாதரட்சையா இருக்கார், நடக்கணும்னா கொடையாயிடுறார். இன்னைக்கும் பெருமாளுக்கு கொடை பிடிக்கிறாரோ இல்லையோ, ஆதிசேஷனுடைய அம்சமே தான் அந்த கொடை. அவர் சேனிச்சுக்கிறாரோ இல்லையோ, ஆதிசேஷனுடைய அம்சமே தான் அந்த படுக்கை. ஆதிசேஷன் இல்லாத படுக்க போகிறது இல்லையே. அதனால தான் லக்ஷ்மணன் ராமனோட கூடவே இருப்பார். யாரை பிரிஞ்சு வேணா 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரலாம், படுக்கையை பிரிஞ்சு போக முடியுமோ? ராமன் சீதையை பிரிந்த நாள் உண்டு, லக்ஷ்மணனை பிரிந்த நாள் உண்டோன்னா அது என்னம்மா சுவாமி, மனைவியை வீட்டில் இருன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம், படுக்கையை விட்டுட்டு ஊருக்கு போக முடியுமோ? எங்கேயா இருந்தாலும் படுத்துத்தானே தீர வேண்டும். அதனால தான் லக்ஷ்மணனை விடாமல் தொடர்ந்து அழைத்து போனான் ராமன். ஆதிசேஷனே படுக்கை, அவரே தான் பாதுகை, அவரே புல்குமணை, அவரே மணி விளக்கு. எல்லா கைங்கரியங்களையும் ஆதிசேஷனே பண்ணுவர். ஒரு திருமேனி போராதுன்னுட்டு ஏகதா பவதி திருதா பவதி என்று சாஸ்திரம் சொன்னபடி இமான் ரோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன் ஏதத் சமகாயன்னாஸ்தேன்னு உபனிஷத் வாக்கியம். இந்த முக்தாத்மா நித்தியாத்மாக்கள்லாம் தங்கள் வேண்டிய உருவங்கள் அத்தனை எடுத்துட்டு கைங்கரியம் பண்ணுவார்களாம். இதென்ன ஒரு திருமேனியோட பண்ணதே அல்ல. நிவாச ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி சரீர பேதைகி தவ சேஷதாங்கதைகி சேஷைதீரித்தே ஜனைகி என்ன ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்தை தெரிவித்தா போலே என்னென்ன கைங்கரியம் வேணுமோ அத்தனையும் பண்ணுகிறான். இது பராசர பட்டர் வாழ்ந்திருந்த காலம். அப்போ ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவார்கள். பட்டருக்கு சர்வதந்திர ஸ்வதந்திரன்னு பட்டம் உண்டு. எது எங்கெங்கு எப்பப்போது நடந்தாலும் அத்தனையும் தெரியும், திரிகாலஜானி. அதனால சர்வதந்திர ஸ்வதந்திரன்னு பேர். ஒருத்தர் என்ன பண்ணா, இவரோட போட்டி போட்டு இவருக்கு ஒன்று எல்லாம் தெரியாதுன்னு ஸ்தாபிச்சிடணும்னு ஆசை. வேணும்னு ஒரு குடத்தை கொண்டு அதுக்குள்ள ஒரு பாம்பை வச்சுட்டு குடத்து வாயில் துணியை போட்டு மூடிட்டு அது பட்டருக்கு தெரியாது.
பட்டர் இடத்துல போய் இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு வேணும்னு கேட்டான். பட்டர் திரும்ப சொன்னார், எம்முடைய திருவரங்கேசர் வெண்கொற்ற கொடை இருக்கும். இது அவர் சொன்ன பதில். எங்கள் திருவரங்கநாதனுடைய வெண்கொற்ற கொடை, பெருமாளுக்கு கொற்ற கொடை ராஜாங்கிறதுக்காக கொடை பிடிப்பார்கள், அந்த கொடை தான் பானைக்குள்ளே இருக்குன்னார். ஜெயிச்சுட்டோன்னு அவனுக்கு ஒரே இருமாப்பு. பானைக்குள்ளே பாம்பு வச்சிருக்கேன், இவர் என்னன்னா கொடை இருக்குன்னு சொல்கிறார். ஆக மொத்தத்தில் தோத்துட்டார். இவருக்கு சர்வதந்திர சுதந்திரன் பட்டம் உகக்காது. ஒரே தண்டோரா போட ஆரம்பிச்சுட்டான். பட்டர் கூப்பிட்டார், என்னமோ போய் சொல்லிட்டுக்கே, நான் சரியாத்தானே பதில் சொன்னேன்னார். நான் உள்ளுக்குள்ளே பாம்பு வச்சுருக்கேன், நீர் கொடை இருக்கும்னு சொன்னீருன்னா. எங்கள் பெரியவர்கள் அந்த பாம்பைத்தான் கொடைன்னு சொல்லியிருக்கா. என்ன பெருமானுக்கு ஆதிசேஷனே கொடையாக இருக்கிறார்னு கொண்டால் உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குன்னா என்ன, ஆதிசேஷன் உள்ளே இருக்கார். அப்போ அவர் தானே வெண்கொற்ற கொடை. ஆக நடக்கும் போதும் கொடையாக, நிற்கும் போதும் பாதுகையாக, அமரும் போது ஆசனமாக, இப்படி சகல கைங்கரியங்களையும் ஆதிசேஷன் பண்ணுகிறார். சேஷன் சேஷன் அவருக்கு பெயர். நம்ம எல்லாருக்குமே சேஷர்கள்னு தான் பேர். பெருமானுக்கு அடிமைத்தனம் இருக்கிறவன்லாம் சேஷன், சேஷபூதங்கிறதார் நாம் எல்லாருமே தான். ஏன் நம்மளை சேஷர்கள்னு சொல்கிறோம்? நம்முடைய பணிவிடைகளாலே தொண்டுகளாலே அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படணுங்கிறதே லட்சியமாக இருக்கும் இல்லையோ. அப்படி இருக்கிறவனுக்கு தான் சேஷபூதன்னு பேர். இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆதாரமான குறிப்பு. நாம் இருக்குமே எதுக்கு இருக்கீள்னு கேட்டால் நீங்கள்லாம் என்ன பதில் சொல்லுவீள்? படியனை கேட்டால் என்ன சொல்லுவேன், உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீள், அவாவாளை கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? நாம் எந்த வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோமோ ஒன்று அதை சொல்லுவா, இல்லை எதை படிச்சுட்டு இருக்கோமோ அதை சொல்லுவா. படிப்பும் முடிஞ்சு போச்சு, வியாபாரமும் முடிஞ்சு போச்சுன்னா ஏதோ கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லுவா. ஒத்தொத்தரை கேட்டாலும் ஒரு பதில் சொல்லிடுவோம். பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைய நீ என்னத்துக்காக இருக்கேன்னு கேட்டா, அண்ணா 12வதுல நிறையா வாங்கிட்டு வெளியில் வரணும் அது சொல்லும். அதுக்கு அடுத்தது ஏதோ ஒரு இடத்துல இடம் கிடைக்கணும், இன்னும் 12ல் இருக்கிறவா சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்க நிறையா பதவி உயர்வு, நிறையா சம்பாதிக்கணும், நிறையா வீடு வாங்கணும், அவரை கேட்டால் சொல்லுவார். இல்லை இந்த வம்பெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா குடும்பத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு தான் இருக்கேன்னுவா. இது இத்தனையுமே தவறான பதில். ஏன்னா இந்த பதிலெல்லாம் ஒத்தொத்தர இடத்துல மாறிண்டே போகிறது. மொத்த ஜீவாத்மாக்களை கேட்டாலும் ஒரு பதில் மட்டும் மாறாமல் வரணும். இங்கே இருக்கிற இத்தனை பேரிடத்துலையும் இந்த கேள்வி கேட்டால் ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லிடுவோம். ஆனால் ஒரே பதிலாக இருந்ததுன்னா அதுதான் உண்மையான பதிலாக இருக்கும். பொருள் மாறிண்டே போகிறதுன்னு சொன்னால் பொய் கலக்கிறதுன்னு அர்த்தம். பொய் கலக்காட்டால் கூட அனித்தியம்னு அர்த்தம். அது நித்தியமான பதிலாகவே இருக்காது. ஆனால் எது நித்தியமான பதிலாக போகிறது? நீ எதுக்கு இருக்கே? பெருமானுக்கு சேஷபூதங்கிறதுனால இருக்கேன். அப்படின்னா என்னது? என் செயல்களால் அவனுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக இருக்கேன். அதுதான் நான் பிறந்ததனுடைய ஒரே பயன். நான் பிறவி எடுத்தேன், பெருமான் தான் படைத்தார், அவர் ஆனந்தத்துக்காகத்தான் வாழ்கிறேன். அப்போ சாப்பிடவே மாட்டீரோ, தூங்கவே மாட்டீரோ, வேலைக்கே போக மாட்டீரோன்னா அவருக்கு ஆனந்தம் ஏற்படுத்துறதா இருக்கிற எல்லாத்தையும் பண்ணுவேன். நான் தூங்காமல் இருந்தால் தான் அவர் சிரிப்பேன்னு எப்போவான்னு சொன்னாரன்னா, நான் சாப்பிடாமல் இருந்தால் தான் அவர் சிரிப்பேன்னு எப்போவான்னு சொன்னாரோ, அதெல்லாம் அவர் சொன்னதே இல்லை. நீ இருக்கிறபடி இரு, ஆனால் சாஸ்திர விரோதமாக நடந்துக்காதே. இது ஒன்று தான் பெருமான் நம்ம இடத்துல எப்பவும் சொல்கிறதே தவிர, நீ வாழறதையோ சம்பாதிக்கிறதையோ பணம் சேர்க்கறதையோ எத்தையும் அவன் தப்பு சொல்கிறதில்லை. ஆனால் தவறான வழிக்கு போகாதே. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பரதான கவனம் கூடாது. ஒரு சாமானிய சட்டத்துக்குட்பட்டு நாம் வாழ்வதே அதே தானே கர்மயோகம்னு பெரியோர்கள் கொண்டாடுறார்கள். ஆக நாம் இருப்பதே சேஷபூத்தர்களாய். சேஷத்துவம்னாலே பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துறதுக்காகவே இருக்கும். அதை யார் ரொம்ப முக்கியமாக இப்போ நிறைவேற்றின்னு இருக்கா? ஆதிசேஷன்தான். அவர் நின்னா ஆனந்தம், இருந்தா ஆனந்தம், உட்கார்ந்தா ஆனந்தம், எந்த கைங்கிறதுனால ஆனந்தம் ஏற்படுறாரோ இல்லையோ அவருக்கு ஒரு ஆசை. இந்த 7 மலையாவும் நாமே இருந்துவிட்டா தேவையில்லை. என்னத்துக்கு அது ரிஷபாசுரனுக்கும் அஞ்சனைக்கும் பேர் கொடுக்க போகணும்? நாம் அந்த பேர் வாங்கிவிடுவோம். என்ன ஆதிசேஷன் தன் திருவுள்ளத்திலே கொண்டார். ஒரு தடவை அவருக்கும் வாயு பகவானுக்கும் சண்டை வந்தது. பெருமானும் பிராட்டியும் உள்ளுக்குள்ளே இருக்கா. இன்னைக்கு முழுக்க சேவை இல்லை அப்படின்னு பலகை போட்டா. அப்பப்போ சில திவ்யதேச யாத்திரை நாம் போயிட்டு இருக்கிறச்சே என்னமோ தெரியாது, இன்னைக்கு திடீர்னு இன்று சேவை இல்லை, மூலவர் சேவை கிடையாது, இன்று எண்ணெய் காப்பு, திருவடி சேவை இல்லை, எதானு போட்டுருவா. நமக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. நாம் ஏதோ ஒரு 108 ஒரு 40 இந்த 4 நாள் முடிச்சுருவோம் அப்படிங்கிற வேகத்தில் நாம கிளம்பி போவோம். பல பேர் இந்த வேகத்தில் தான் கிளம்புறா. 108 ஒரு வருஷத்துக்குள்ளே சேவிச்சோன்னும் இந்த 2 மாதம் 40, அந்த 2 மாதம் 60, அந்த 3 மாதம் 20ன்னு ஒரு கணக்கு. அதுக்கு ஒரு புஸ்தகத்தை வாங்கிடுவோம், ஒரு பேனாவை கையில் எடுத்துட்டு ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தேன், ஆச்சுன்னு ஒன்று போட்டு போயிட்டா. இப்படி போகிறதல்ல திவ்யதேசம். அதுக்கு எதுக்கு பாடியிருக்கா, என்ன ஸ்தல புராணம், ஆழ்வார் எப்படி அனுபவித்தார், கொஞ்சம் நிதானப்பட்டு. யாரும் இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே 108 சேவிக்கணும்லாம் விதிக்கவே இல்லை. நிதானமாக சேவிக்கலாம். எப்படி 108 சேவிக்க போகிறதில்லை, நாள் கழிச்சு தான் 108வது சேவிக்க போகிறோம். அப்போ என்ன இப்போ எல்லாத்துக்கும் அவசரம்? மெதுவே போய் சேவித்தோம்னா தான் மனசில் தங்கும். பெருமானுக்கு எத்தனையோ வைபவங்கள். ஒரு வருஷம் முழுக்க 4 திவ்யதேசம் சேவிச்சாலும் தப்பில்லை.
ஆனால் அதை நிதானத்தோட அனுபவித்து சேவிக்க வேணுங்கிறது தான் முக்கியம். அதனால் அவசரப்பட்டுன்னு போகாமல் நிதானமாக